மிதுன ராசிக்கார அன்பர்களே, நீங்க யாருன்றதா சொல்றேன். நான் சொன்னது நீங்க தான்றத உங்களுக்கு உணர்ந்துச்சுன்னா மட்டுமே தான் இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க. எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கான நாள் இந்த நாள் தான். தவற விடாதீங்க. சரி, மிதுன் ராசிக்கார அன்பர்களே, ஒரு 3 விஷயங்கள்ல நீங்க யாருன்றத நான் சொல்றேன். முதலாவது, இந்த நம்பிக்கை. நம்பிக்கைக்கு மறுசுரூபம் அப்படின்னா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுக்கு புதன் பகவான் தான் கடவுளாக இருந்தாலும் இவருடைய நம்பிக்கை என்பது மிகப்பெரிய அளவுலங்க. யாராவது ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருவாங்க. இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு. ஆனா பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பச்சோந்தி விதமா இருக்காதா, பச்சோந்தி மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்டவங்க தாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அவர்களுடைய தேவைக்காக உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அவர்களுடைய தேவைக்காக நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய தேவைக்காக நீ இல்லாம எப்படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்திலையுமே உங்களை உயர்த்தி பேசுவாங்க. ஆனா அவர்களுக்கான தேவை முடியக்கூடிய அந்த நேரத்துல நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு ரொம்ப எளிமையா பேசிட்டு போயிடுவாங்க. நம்புனவர்கள் கிட்ட ஏமாறக்கூடிய நபர்கள், நம்புனவர்கள் கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க யார்கிட்டயாவது ஏமாந்துகிட்டே தான் இருந்திருப்பீங்க. இவங்க நம்பினா இவங்க ஏமாத்துறாங்கன்னு வேறொருத்தவங்க நம்புவீங்க. நம்பிக்கை என்பதை அதிகப்படியா அவர்கள் வைத்துக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்க மேல. அப்படின்னு வச்சு வச்சு ஏமாறக்கூடிய நபர்கள் தான் மிதன் ராசிக்காரர்கள். ரெண்டாவது, முதல் விஷயம் சரியானதாக இருக்கா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காதல் தோல்வி. இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா பார்ப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள். மத்தவங்க மாதிரிலாம் ஒரு பொண்ணை விரும்பினமா, ஒரு பையனை விரும்பினமா, பிடிக்கலையா பிரேக்கப், நெக்ஸ்ட் ஒரு பையனா, நெக்ஸ்ட் ஒரு பொண்ணா அப்படின்னு போக மாட்டாங்க. வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ஒரு முறை தான் காதல் வரும். வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ஒரு முறை தான் காதல் வரும் நம்பக்கூடிய நபர்கள்லாம் இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான். இவங்க காதலிச்சுட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் செஞ்சாலும் சரி, அதை ஏத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழும் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் மிதன் ராசிக்காரர்கள். ரொம்ப அன்புக்கு அடிமையான நபர்கள் கூட சொல்லலாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள். அவங்க மேல உயிரே வச்சிருவாங்க. அவங்க இல்லைன்னா தன்னுடைய உயிரை மாத்திக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்களை இழந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு நாங்க சொல்லணும். மிதுன் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம இருக்காங்கன்ற யதார்த்தமான உண்மை. நேத்து பிரேக்கப் ஆகலைங்க, நேத்து முந்தானத்துல பிரேக்கப் ஆகல, ஆயிருக்கும் 5 வருஷம் ஆயிருக்கும். இன்னை வரைக்கும் அந்த ஒரு நினைவு அவங்களுடைய கண் முன்னாடி வந்துட்டு போகும். கண்ணை மூடினாலே நீதானே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை, மிதுன் ராசினுடைய வாழ்க்கை அந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாம இருக்கும். ஆனா இவங்களுடைய குணம் வேற மாதிரி. எப்படின்னா, இவங்களுடைய மனசுக்குள்ள இவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்கதான் அவங்களுடைய விட்டுட்டு வாழ்க்கை வேற யார் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை வெளியே சொன்னா கேள்விகள் பண்ணுவாங்கன்றதுக்காக இவங்களுடைய ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க கொண்டு வருவாங்க. அதாவது இவங்களா இல்லாம வேறு ஒருத்தர்களா காமிப்பாங்க. அது எப்படின்னா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ண போறேன், இந்த பொண்ணை லவ் பண்ண போறேன், இந்த பையனை லவ் பண்ண போறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மத்தவங்க கிட்ட சும்மா பேச்சுக்காக பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரே ஒருத்தங்களுக்கு தான் இடம் இருக்கும். அது அந்த முதல் காதலாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி முதல் காதல்ன்றது எப்படி சாமி, அது ரெண்டாவதா கூட மாறுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மிதுன் ராசினுடைய வாழ்க்கையிலும் வரலாம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, சிறு வயது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இளம் வயது அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க, ஒரு 16 15 இந்த டீனேஜ்ல வந்து பாத்தீங்களா, இந்த வயதுல வரக்கூடிய காதல் என்பது மிதுன் ராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே பெரிதா அந்த காதல் மேல ஒரு விதமான எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா அது காரணம் இருக்குதுங்க. ஏன்னா அந்த சிறு வயதுல அறியாம வந்த காதல் ஏதோ ஒரு ரூபத்துல காதல்னு வந்துருச்சு. அதனால அதை பிரிதல் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்காது. ஆனா ரெண்டாவதா வரக்கூடிய காதல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிறு வயதிலே வந்துருச்சுன்ற போது ரெண்டாவது வரக்கூடிய காதல் இல்லைங்க, எனக்கு காதலே எனக்கு இப்பதாங்க வந்துச்சுன்ற போது அந்த ஒரு காதல், அதாவது அந்த 20 வயது அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தாண்டினதுக்கு அப்புறமா 19th அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த 19th முடிஞ்சு 20th வருது பாத்தீங்களா, அதுல இருந்து இவருடைய வாழ்க்கையில காதல் வருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய உண்மையான காதலாக இருக்கும். அந்த காதல இருந்து வெளியே விட்டு வரவே முடியாதுங்க. அவங்களே விரும்பி கட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள். ரெண்டாவது பாயிண்ட் கரெக்டா. மூணாவது பாயிண்ட் இவர்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்க. இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப முக்கிய திணறின்னு எல்லா விஷயத்தையும் கஷ்டப்படுவாங்க. சம்பளம் குறைவா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்க நபர்கள் தான் அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான். இவர்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த ஒரு கம்பெனிக்கோ அப்படி இல்லைன்னா இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஓனருக்கோ நல்லா உண்மையானவங்களா இருந்தாங்களும் கூட இவர்களுக்கு ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ கிடைக்காது. சும்மா அந்த ஜாலரா தட்டாங்க பார்த்தீங்களா, அவர்களை பிடிச்சி அவங்களுடைய ஓனர்கள் ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுக்கு மனசு வலிக்கும், என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், ஆனா அவன் வேலையே பார்க்கல, சும்மா 2 பேச்சு பேச்சுன்னா அவனை மேல தூக்கி போட்டாங்களே, நம்ம இத்தனை வருஷமா இங்கே தானே இருக்கோம், நமக்கு இன்னும் இப்படி பண்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள வலி இருக்கும்.
இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குமா சாமின்னு யோசிச்சுக்கோங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது கிடைக்க போகுதுங்க. எந்த அளவுக்குன்றதை பத்தி இந்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையை மாறுதலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முழு பதிவையும் முழுமையாக பாருங்க. அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? மிதுன ராசிக்கார அன்பர்களே, நம்ம முதலே சொல்லியிருக்கோம் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உங்களை ஏமாத்துவாங்கன்றது. அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள்ல இருந்து நீங்க வெளிவர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்பது தெளிவாக்கப்படும். நீங்க சிந்தனைகளை நேர்முகமா வைப்பீங்க. உங்களுடைய தெளிவின் மூலியமா நீங்க எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்றத புரிஞ்சு அதை செய்யக்கூடிய அந்த ஒரு தெளிவுத்தன்மை என்பது கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசினுடைய பொறுமை என்பது ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது அவங்க ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பதும், இல்ல மற்றவங்க கிட்ட நம்ம வேற மாதிரி காமிச்சிக்கணும்னு நினைப்பதும் பொறுமை குணத்தை கொண்டவங்களா இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் இது வரக்கூடிய காலங்கள். ரெண்டாவது சொன்ன விஷயம் காதல். இந்த காதல் தோல்விக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பெண்ணையும் எந்த ஒரு ஆணையும் பார்க்க முடியாம மனசுக்குள்ள வழிகளை தெரிவிப்பீங்க. முக்கியமா அந்த ஒரு ஆணுட்டையோ பெண்ணுட்டையோ நீங்க யாரை இழந்தீங்களோ அவங்க இருக்காங்கன்றதான் தெரிவித்து இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட தேர்தலுக்கு மாறாக உங்கள் மேல நீங்க ஒருத்தங்களை விரும்பின அளவுக்கு உங்கள் மேல காதலை வைக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. இதுதான் உனக்கான சான்ஸ்ன்னு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஏத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இல்லாம எப்படிப்பா, அவங்க தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேல காதல் வச்சுங்களோ அதே காதலை உங்க மேல ஒருத்தவங்க வச்சுட்டு வராங்கன்னா அவங்கள நீங்க ஏமாற்றுறதுக்கு தானே சமம். அப்படிப்பட்ட ஒரு காதலை நீங்க ஏத்துக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமான ஒன்றாக இருக்கும். இந்த ஒரு வாழ்க்கையின் மூலியமா இவருடைய வாழ்க்கையில காதல் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக மாறப்போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. காதல் தோல்வியிலிருந்து நீங்க வெற்றி அடையணும்ன்ற போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காதல் நீங்க ஏத்துக்கலாங்க, தப்பில்லைங்க. அது நீங்க எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்கன்றதும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? சரி, இதுக்கப்புறமா இவருடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள். இனி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல இருந்து நீங்க வெளிவர ஆரம்பிப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா நீங்க செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஊதியம் பெருசா கிடைச்சிருக்காது, முக்கியமா மதிப்பும் கிடைச்சிருக்காது. ஆனா நீங்க அதுல இருந்து வெளியே வந்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் என்பது ஏற்படும். உங்களை தேடி பல நபர்கள் வேலைக்கு தேடி வருவாங்க. முக்கியமா உங்களுடைய திறமைகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சம்பளம் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த இடத்துல இருந்து வெளியே வந்தீங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய பிசினஸ் அடிவாங்க ஆரம்பிக்கும். ஏன் அந்த ஓனரே மறுபடியும் உங்களை தேடி வந்து எனக்காக வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், திரும்பி அங்க போகிறது மூலியமா மரியாதை என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சில டைம்ல அந்த மரியாதையும் கிடைக்காமலும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வேற ஒருத்தவங்க தெரியும் போது நீ ஏற்கனவே இங்கிருந்து விட்டுட்டு போயிட்டுன்ற பட்சத்துல உங்களை ரொம்ப இழிவா நடத்துவாங்க. உங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காகவும் அசிங்கப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதை யோசிச்சு செய்வது கட்டாயமான ஒன்றாக இருக்கு. அதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில தாங்க இவங்க ரொம்ப அடி சறுக்கிட்டாங்கன்னு சொல்லணும். எல்லாரையும் நம்பி நம்பி நம்ம தான்பா தலையில தூக்கி மண்பானை எடுத்து மண்டையில அடிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில எல்லோரையும் நம்பி நம்பி பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில அவங்க மண்டையில ஒரு பானை எடுத்து அடிக்கிற மாதிரி டம் டம்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அந்த ஒரு குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துல நம்பி ஏமாந்த விஷயங்கள்ல இருந்து மாறுதல் கிடைக்கும். முக்கியமா இவங்க பல வருஷங்களா சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், கடினமா உழைக்கக்கூடிய நபர்கள்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். அது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனா இவங்க வேலைக்கு போடக்கூடிய பணத்துல ₹1 கூட இவங்களுக்காக பெருசா செலவு பண்ணவே மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு செலவு பண்ணுவாங்க. ஆனா இந்த குடும்பத்தார்களே கடைசி அவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இவங்க கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வச்சாங்க, வேலைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். ஆனா கடைசியில வந்து அந்த மிதுன ராசிக்காரர்களுக்காக எல்லாமே பண்ண இவங்களை ஒரு பொட்டா கூட மதிக்கலைங்க. முக்கியமா சொல்லணும்னா சில இடங்கள்ல கடன் வாங்கி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற வச்சிருக்காங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சிகளை அப்படி. ஆனா இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்களை ஒரு போட்டும் கண்டுக்கலங்க. இவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நகை, அதாவது இவங்களுக்குன்னு சொந்தமா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்து இவங்களை படிக்க வச்சாங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணியும் கூட ஒரு பொருட்டா கூட மதிக்காம இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய சுய சம்பாத்தியம் அதிகரிக்கும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை மாறுதல் கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றங்கள் என்பது அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதுல சந்தேகம் வேண்டாம். இனி உங்களை தேடி உறவுகள் என்பது தேடி வரும். காரணம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பணம் படைத்தவர்களாக மாறுவீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முன்னேற்றம் அடைவீங்க. முக்கியமா தொழில் தொடங்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு உண்டாக போகுது. எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரிங்க, அதுல அனுபவம் இருக்கும் பட்சத்துல மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது கட்டாயம் இருக்கும். சில நபர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வச்சுப்பீங்க. அவர்களும் உங்களுக்கு உதவியாக நண்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலியமாவும் உங்களுக்கு சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை தெரியிருப்பீங்க. அந்த தேடுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும். தேடுதல் இல்லாத ஒரு வாழ்க்கைனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போதும் மன திருப்தியா இருக்குப்பா, மன சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க போதுன்ற அளவுக்கு இருப்பீங்க.
கல்யாண வாழ்க்கை என்பது சந்தோஷமானதாக மாறும் இனி வரக்கூடிய காலங்கள். திருமணத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பாக்கியம் என்பது இருக்கு. குழந்தை இல்லாம திருமணமாகியும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுவும் சில நபர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். எப்படின்னா வீட்டுக்கு வந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறது, இல்லைன்னா பையனை அசிங்கப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொண்டு ஆண்மையில்ன்றது, இல்லை வெட்டியா வீட்டில் இருக்கிறது சொல்றது, இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படுவோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. இது முற்றிலுமான ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்க போகுது. அந்த எந்த ஒரு சிந்தைக்கும் இல்லை. மிதுனம் இவர்களுடைய வாழ்க்கையில நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசனம் 3ஆம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு. இவர்களுடைய கடவுளாக மகாவிஷ்ணு இருக்கிறார். ஆனா கிரக அதிபதியாக புதன் பகவான் தான் இருக்காரு, சரிங்களா? இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கான நேரம் என்பது கிடைச்சிருச்சு. முக்கியமா நீங்க மகாவிஷ்ணுவை நினைச்சு உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க, அதுவே போதும். என்ன தீபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையானதாங்க. நீங்க அகல் விளக்குல வச்சு அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபத்துல ஒரு வெட்டி வேற சிதறி ஏற்றுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க மீண்டு வெளிவரதுக்கான சூழ்நிலையாக இருக்க போகுது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா யோசிக்காம கவலைப்படாம இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க சந்திப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.